ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை அண்ட் தென் கறி லீஃபை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சால்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஹாஃப் தக்காளி போதும், அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இன்றைக்கி மசாலா வந்து கொஞ்சமாக டர்மரிக் சில்லி பவுடர். ஸோ நான் கிட்ஸ்க்கு கொடுக்குறதுனால ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா இன்னொரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 2 பல்லு பூண்டு அதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டில் அதையும் ஆட் பண்ணி நல்லா பீட்ரூட் வெந்து வர வரைக்கும் நல்லா அது பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா ஒயிட் சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து அதை ஆட் பண்ணிவிட்டு சாதம் உடையாமல் கிளறி விட்டுருங்க. அண்ட் ஃபைனலாக கை நிறைய பூந்தி எடுத்து மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அட்டகாசமான பீட்ரூட் பூந்தி சாதம் வந்து ரெடி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பெரியவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது நீங்கள் செப்பரேட்டாக பூந்தியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடும்போது அது மேலே தூவி சாப்பிட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த பூந்தி வந்து நமுத்து போகாமல் கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஸோ இன்னமும் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.